பெற்றிருக்கிறோம். பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிஜேபி 27 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற முறையில் பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலும் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேர்தல் பணியில் தொடர்ந்து நாங்கள் கூட்டாக செயல்பட்ட நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல, தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருக்கிறது, அறுதி பெரும்பான்மை கிடைக்கிறதுல மற்ற கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை செய்வதற்கு வாய்ப்பா இருக்கு. இடதுசாரிகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கு பேசினாங்களா? அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை என்பது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு தனி பெரும்பான்மை பெற்றிருக்கிற கட்சி என்கிற முறையில் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வெளிப்படையாக அவர்கள் இன்னும் சொல்லவே இல்லை. ஆக வெளிப்படையாக முதல்ல கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது அந்த கட்சி தான். அவங்க எதுவும் தெரிவிக்காத நிலையில எங்க தரப்பிலிருந்து என்ன கருத்து என்ன நிலைப்பாடு என்று கேட்பது என்பதே பொருத்தமானதாக படல. இதுவரை உங்களுக்கு அழைப்பு எது வந்திருக்காரு? இல்ல, அது யூகத்தில் கேட்கிற கேள்வி. முதல்ல அறுதி பெரும்பான்மை இது தனிப்பெரும்பான்மை கட்சி என்கிற முறையில் அவர்களுக்கு தான் அந்த சட்டப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படையாக சொன்னதற்கு பிறகு என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பது நாங்கள் இல்ல. எங்களுடைய நோக்கம் மெயினான நோக்கம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய பிரதானமான நோக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பது அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரு எதிர்பாராத இந்த தேர்தல் முடிவு என்பது ஒரு முற்றிலும் எதிர்பாராத முடிவு, அவர்களே கூட எதிர்பாராத முடிவு. அப்படி இருப்பினும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மையை எந்த கட்சிக்கும் எந்த அணிக்கும் வழங்கவில்லை என்பதுதான் இப்ப ஏற்பட்டிருக்கிற நிலைமை. உண்மையிலே தமிழ்நாடு முழுவதுக்குமே பெரிய அதிர்ச்சி, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தோல்வி. அதை முற்றிலும் யாராலுமே ஏற்க முடியாத ஒரு தோல்வி என்பதுதான். அதை பொதுவாக தேர்தல் நிலைமைகள் சம்பந்தமாக முதலமைச்சரோடு ஒரு கலந்துரையாடல் என்பது நடக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இடதுசாரி கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினோம். தேர்தல் முடிவுகள் குறித்து நாங்கள் கலந்து ஆலோசனைகள் செய்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் அனைவருக்குமே பிஜேபி என்கிற வகுப்புவாத சக்தி ஜனநாயகத்தின் முதல் எதிரி. அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. அந்த வகையில் பிஜேபி அதன் அணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற எங்கள் அரசியல் நிலை வெற்றி பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். தமிழக மக்கள் அளித்திருக்கிற அந்த தீர்ப்பையும் கூட்டணி கட்சி தலைவர் உட்பட நாங்கள் அனைவரும் மதிக்கிறோம், அதை ஏற்கிறோம். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஜாதி மத சக்திகளுக்கும் வகுப்பாத சக்திகளுக்கும் இடமில்லை என்று மிக தெளிவாக தங்கள் பண்பு சூழலுக்கு ஏற்பவாறு, தங்கள் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவாறு தமிழக மக்கள் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். விஜய் அவர்களுக்கு ஒன்னு திமுக கூட்டணி இருக்கிற கட்சிங்க ஆதரவு தரணும், இல்லைன்னா அதிமுக ஆதரவு தரணும். இப்ப எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க? ஏன்னா நீங்க அதிமுக பாஜக வரக்கூடாதுன்னு நீங்க வெற்றி பெற்றோம்னு சொல்லிருக்கீங்க. ஒருவேளை நீங்க கூட்டணி கட்சி இருக்கிற கட்சியை ஆதரவு தரணும்னா அடுத்த இடம் அதிமுக பக்கம் தான் போகும். அதை தடுப்பதற்கு நீங்க ஏதாவது முன்னெடுப்பு எடுத்து இது குறித்து இந்த கேள்விகள் குறித்தெல்லாம் கட்சியினுடைய தலைமை சிந்திக்கும். கட்சி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். கட்சியினுடைய முடிவு தான் எங்கள் முடிவு. அடுத்து இதுவரை இல்லை, அழைப்பெல்லாம் இல்லை, அதுபோல இல்ல 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 அதெல்லாம் கட்சி தான் முடிவு. இல்லை, இதுவரை இல்ல, பல ஆண்டுகளாகவே கம்யூனிஸ்டுகள் எதிர்பார்த்த வெற்றி கிட்டவில்லை. அந்த வெற்றி இடது பயணம். நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு எதிராக அம்பேத்கர் போன்ற மேதைகள், தமிழ்நாட்டில் சிங்காரவலர் போன்ற மேதைகள், பெரியார் போன்ற மேதைகள் கனவு கண்ட அந்த இடது கருத்தியல் இன்னும் வெற்றி பெறவில்லை. அதற்கான பயணம் நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இதே தமிழக மக்கள் அத்தகைய பயணத்தை துவக்கி வைப்பார்கள், வாக்குச்சூடி தருவார்கள்.
சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் முடிவுகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு ஏற்ற வகையில் வெற்றியை தரவில்லை என்றாலும் நாங்கள் முன்னெடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது. அதிமுக முதுகில் ஏறிக்கொண்டு பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் சக்திகள் இங்கே கோலோச்ச திட்டமிட்டார்கள். அதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு இடம் கொடுக்காது என்கிற வகையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் திட்டங்களை வரையறுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் களமிறங்கினோம். பாஜக அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியை வீழ்த்துவதையே முதன்மை இலக்காக கொண்டு நோக்கமாக கொண்டு நாங்கள் பரப்புரைகளை மேற்கொண்டோம், உத்திகளை வகுத்தோம். அதில் 100 விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். தாவேகாவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. ஆகவே தாவேகாவுக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் தீவிரப்படுத்தவில்லை. எங்கள் இலக்கு அதிமுக பாஜக வலிமை பெற்றுவிடக்கூடாது என்பதில்தான் குறியாக இருந்தது. அதனை ஏற்று தமிழ்நாட்டு பொதுமக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது முழுமையாக எங்கள் கூட்டணியை நோக்கி வந்து சேரவில்லை என்பது வருத்தமளித்தாலும் இது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. தமிழ்நாட்டில் இனி சங் பரிவார்கள் வாலாட்ட முடியாது. இங்கே காலூன்றுவதற்கு இனி அவர்கள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ள முடியாது. அதற்கேற்ப தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு கூட்டணியிலே இருக்கிறோம், இந்த கூட்டணியில் இணைந்து பயணிக்கிறோம். எனவே தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை, சமூக நீதி அரசியல் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். இந்த கூட்டணியில் அங்கவகிக்கும் பல கட்சிகளுள் இடதுசாரி கட்சிகளோடு நாங்கள் கருத்தியல் ரீதியாக இணக்கமாக இருக்கிறோம், தொடர்ந்து பயணிக்கிறோம். வருகிற 7ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்த இருக்கிறோம். இப்படி நாங்கள் களத்தில் கருத்தியலில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். எந்த முடிவையும் அப்படி ஒருங்கிணைந்து எடுக்க எண்ணியிருக்கிறோம். ஒருவேளை தாவேகா கூட்டணிக்குள்ள பாமக ஆதரவு போனா உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. மக்கள் அளித்த தீர்ப்பு எங்களுக்கு நாங்கள் முன்வைத்த அரசியலுக்கு சாதகமாக இருக்கிறது என்கிற வகையில் நாங்கள் இந்த கூட்டணியில மிக அதிக இடங்களை பெற்றுக்கொண்ட காங்கிரஸ் இதுவரைக்கும் வரல. அந்த காங்கிரஸ் தேசிய தலைமை தாவேகாவுடன் நெருக்கத்தில் பேசுறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் மக்கள் கொடுத்த மேண்டேட்டுக்கு அவங்க இதுவரையிலும் எந்த ஒரு பதிலும் சொல்லல. இந்த கூட்டணி சார்பா அவங்க எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்லாத சூழல் இருக்கிறது. தேர்தல் முடிஞ்சு 1-2 நாள் தான் ஆயிருக்கு. 1-2 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு யூகமா ஒரு முடிவுக்கு வர முடியாது. காங்கிரஸ் நீங்க தான் உங்கள்கிட்ட பேசணும். அறிக்கையில நான் அப்படி இல்லை. எங்களுக்கு முழுமையா சேர வேண்டிய பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் சிதறி இருக்கின்றன என்று மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அதுல அவங்க பக்கமும் கொஞ்சம் போயிருக்கலாம். எங்களுக்கு போடக்கூடிய வாக்குகள் நீங்க யூகமான கேள்வி கேட்கறீங்க. யூகமா நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க யூகமாவே நீங்களே பதில் எழுதி. காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருக்கா சார்? மதச்சார்பற்ற